வெல்கம் டு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 2.5. Income and expenditure account is a summary of income and expenditure of a not-for-profit organization prepared at the end of the accounting year. It is prepared to find out the surplus or deficit pertaining to a particular year. என்ன சொல்கிறாங்க? Income and expenditure அப்படின்றது it is a summary of income and expenditure. ஒரு not-for-profit organizationோட வரவு செலவு இதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்ம கடைசியாக கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆன்சரை சர்ப்ளஸ்ன்னு சொல்லலாம், இல்லை டெஃபிசிட் அப்படின்னு சொல்லலாம். சர்ப்ளஸ்னால் பணம் அதிகமாக இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு 20,000 இன்கம் இருக்குது, செலவு ஒரு 17,000 ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்போது அந்த வருஷத்தில் எனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு? 3,000 சொல்லலாம். ஸோ இந்த 3,000 அப்படின்றது சர்ப்ளஸ். இதே எனக்கு 20,000 இன்கம் வந்திருக்கு, 23,000 எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 3,000 நான் என்ன சொல்லுவேன்? நஷ்டம் இல்லையா? அப்போ அதை நம்ம டெஃபிசிட் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? And next one, it is a nominal account in nature in which items of revenue receipts and revenue expenditure relating to the current year alone are recorded. It is prepared following the accrual basis of accounting. ஸோ இது ஒரு நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? Debit all expenses and losses, credit all incomes and gains. ஸோ நம்ம எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் இருந்துச்சுன்னா டெபிட் பண்ண போகிறோம், இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை கிரெடிட் பண்ண போகிறோம். அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணுறோம். இப்போ பணம் அக்ரூவ் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் ப்ரிப்பேரிங் அ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். In this account, incomes are shown on the credit side and expenses are shown on the debit side. Apart from cash items, non-cash items such as income accrued but not received, loss or gain on sale of asset, fixed asset, depreciation, etc. will also be recorded. இங்கே என்ன சொல்கிறாங்க? இது ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை மாதிரி. இதில் என்ன கிடைக்குது அப்படின்னா, இன்கம்ஸ் எல்லாம் நம்ம கிரெடிட் சைடில் காட்டுறோம், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம டெபிட் பண்ணுறோம். இதை தவிர்த்து நான் கேஷ் ஐட்டம்ஸ், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் நான் கேஷ் ஐட்டம்ஸ் நம்ம என்டர் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த அக்கௌண்ட்டில் நான் கேஷ் ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக என்டர் பண்ணணும். என்னென்ன? இன்கம் அக்ரூட் பட் நாட் ரிசீவ், லாஸ் ஆர் கெயின் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ், டெப்ரிசியேஷன், பேட் டெட்ஸ், இந்த மாதிரி நான் கேஷ் ஐட்டம்ஸில் கண்டிப்பாக என்டர் பண்ணணும். ஓகேங்களா? It helps to enable the members to know the working of the organization and to know whether its income is sufficient to meet its expenses. It can be prepared from a given receipts and payments account. ஸோ நம்ம ஏன் இந்த அக்கௌண்ட் தயாரிக்கிறோம்? இது தயாரிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த இந்த நிறுவனம் எப்படி போயிட்டுருக்குன்றத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? இந்த அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கா, இன்கம் அதிகமாக இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இட் கேன் பி ப்ரிப்பேர் ஃப்ரம் ஏ கிவன் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். நமக்கு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அக்கௌண்ட்டை போட போகிறோம். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தயாரிக்க போகிறோம். சரிங்களா? Next is steps in preparation of income and expenditure account from receipts and payments account. எப்படிலாம் நம்ம இந்த அக்கௌண்ட்டை போடலாம் அப்படின்ற ஸ்டெப்ஸ் பாருங்க. Point number 1, opening and closing balances of cash and bank accounts in receipts and payments account must be excluded. இதில் என்ன சொல்கிறாங்க? receipts and payments அக்கௌண்ட்டில் வர ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் இந்த அக்கௌண்ட்டில் நம்ம என்டர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் அ பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எழுதக்கூடாது, என்டர் பண்ணக்கூடாது. அப்போது நம்ம என்ன என்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் ரெவன்யூ பேமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஒன்லி ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் pertaining to the current year should be taken to the credit side of income and expenditure account. கரண்ட் இயர் நமக்கு ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா, அதுவும் கரண்ட் இயரோட ரெசிப்ட்ஸை மட்டும்தான் கிரெடிட் சைடில் நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், டியூ அட்ஜஸ்ட்மெண்ட் should be made for income received in advance, income accrued for the current year and the amount pertaining to the previous year or years. இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கரண்ட் இயர் மட்டும்தான் நம்ம என்டர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
அப்போது ப்ரீவியஸ் இயர்து இல்லை சப்சீக்வெண்ட் இயர்து ஏதாவது இன்கம்ஸுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அக்கௌண்ட்டில் போடணும். நெக்ஸ்ட் ஒன், சிமிலர்லி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டிங் டு த கரண்ட் இயர் must be taken in debit side of income and expenditure account. நமக்கு இன்கம் கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை கிரெடிட் பண்ணுறோம். இன்கேஸ் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். இங்கே நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இதுலேயும் கரண்ட் இயரை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. Next one, any income or expenses relating to a specific fund must not be taken to income and expenditure account. Specific fund, இப்போ டோர்னமெண்ட் ஃபண்ட், மேட்ச் ஃபண்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபண்டை கொடுத்துட்டு அதோடைய இன்கமையோ எக்ஸ்பெண்டிச்சரையோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் அதை என்ட்ரு பண்ணக்கூடாது. Next one, non-cash items such as bad debts, depreciation, loss or gain on sale of assets which are not recorded in receipts and payments account must be recorded in income and expenditure account. இப்போ receipts and payments accountல நம்ம என்ன பண்ணுவோம், நான் கேஷ் ஐட்டம்ஸ் என்ட்ரு பண்ண மாட்டோம். ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நான் கேஷ் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதோட பேலன்ஸ் எப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, நம்ம அந்த ஃபார்மேட்லேயே யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இங்கே ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ருபீஸ், இன்கம் ருபீஸ். எக்ஸ்பெண்டிச்சரில் பாருங்கள், சேலரிஸ், சேரிட்டிஸ், ரெண்ட், டொனேஷன் பெய்ட், ஸ்டேஷ்னரி, லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட், டெப்ரிசியேஷன். அண்ட் இன்கமில் சப்ஸ்கிரிப்ஷன், டொனேஷன் ரிசீவ்ட், அட்மிஷன் ஃபீ ரிசீவ்ட், கிராண்ட் ரிசீவ்ட், ரெண்ட் ரிசீவ்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட். இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அவங்க என்ன என்ட்ரு பண்ணியிருக்காங்க, ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் என்ட்ரு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் சைட்லேயும் சரி, இன்கம் சைட்லேயும் சரி, எந்த ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோ இல்லை இன்கமோ நம்ம இங்கே என்ட்ரு பண்ணலை. இப்போது இங்கே பாருங்கள், இப்போ இன்கம் சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பணம் வரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு கிடைக்கிற பேலன்ஸை சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே எக்ஸ்பெண்டிச்சர் சைடு நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஐ மீன் டெபிட் சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அந்த பேலன்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் நம்ம அப்படி சொல்கிறோன்னா, எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. இதே கிரெடிட் சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை இன்கம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இதோட ஃபார்மேட். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எப்படி இந்த சம்ஸ் போடுறது அப்படின்ற வீடியோ பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.